ஈரடி சிந்து பாடி 100 அடி நடந்து வந்து பாரடி நான் தான் இங்கே பைந்தமிழ் பெண்ணே என்று பா ரதம் ஏறி வந்தாள். பா ரத மக்கள் நெஞ்சில் சீரதன் சிறப்பினாலே என் சிந்தை கவர்ந்து டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மகளிர் தின விழாவில் கலிநடம் புரிகின்ற அன்னையே தமிழே உன்னை வணங்குகிறேன். டிடி தொலைக்காட்சியை பொறுத்தவரை இதுதான் என்னை போன்ற படைப்பாளர்களுக்கு, அறிஞர்களுக்கு, இலக்கிய சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் தாய்மடி. இந்த டிடி தான் எங்களுக்கு தாய்மடி. அதனால்தான் நாங்கள் அனைவரும் ஏறி நிற்கிறோம் வெற்றிப்படி. இன்றைக்கி பெண்மையின் சிறப்பு மகத்துவம் வெளிப்படுவது வீட்டுச் சூழலிலா அல்லது வெளிச்சூழலிலா என்கின்ற ஒரு வினா இங்கே வந்துவிட்டது. அதை எங்கே போய் தீர்க்கணும்னு பார்த்தா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது தீர்க்க முடியாது. காரணம், அது தமிழ் தொலைக்காட்சி டிடி தொலைக்காட்சியில் மட்டும்தான் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து 4 தமிழறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் டாக்டர் மு. வெங்கடேசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த தமிழ் பேராசிரியர், தமிழ் சிந்தனையாளர், தமிழ் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இமைபொழுதும் சோர்வின்றி உழைக்கிற அவருக்கு இணையாக துணையாக இருப்பதற்காக பேராசிரியர் டாக்டர் ஜாபர் சாதிக் அலி. அடுத்து நல்ல தமிழாசிரியர், இமைபொழுதும் சோர்வின்றி தமிழ் படிக்க, இனிய தமிழ் புதிதாக உருவெடுக்க தமிழ் மாணவர்களை உருவாக்கி வருகின்ற நல்லாசிரியர் வேம்புபாலா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவருக்கு அடுத்து நாடறிந்த நல்ல பேச்சாளர் விமலா அண்ணாதுரை, செல்லம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவி. உலக அரங்கிலேயே மகளிரை உயர்த்தி பார்த்த ஒரு சமூகம், ஒரு திருநாடு நம்முடைய பாரத திருநாடு. குழந்தையாய் பிறந்து, சிறுமியாய் வளர்ந்து, கன்னியாய் உலா வந்து, மனைவியாய் வந்து, தாயாய் உருமாறி, பாட்டியாய் நின்று, கொள்ளு பாட்டியாய் நின்று காத்து நிற்கின்ற கம்பீரம் மகளிருக்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதனால தான் இறைவன் பார்த்தான், முதல் தெய்வமாக யாரை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தபோது அம்மாவை கொண்டு வந்து இங்கே வச்சான். அதனால தான் நம்முடைய இலக்கணம் கூட உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் 3ம் கலந்த கலவையாக அம்மா என்கின்ற சொல் இருக்கிறது. அம்மா என்கின்ற உயிர் சொல், இம் என்கின்ற மெய் சொல், மா என்கின்ற உயிர்மெய் எழுத்து 3ம் கலந்தது தான் அம்மா என்கின்ற தெய்வ கூட்டுக்கலவை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். அவருக்கு இணையாக இருப்பதனால் அப்பா, அம்மாவை துணை கொண்டதனால் அப்பா என்கின்ற பேருக்கும் ஆ என்கின்ற உயிரெழுத்தும், இப் என்கின்ற மெய்யெழுத்தும், பா என்கின்ற உயிர்மெய் எழுத்தும் கலந்து அவருக்கும் இலக்கணம் சரிநீர் சமாகமாக தருகிறது. இலக்கணமே தருகிற போது நாம் தருவதில்லை என்பதற்காகத்தான் 3ஆவதாக குரு என்கின்ற ஒரு தெய்வத்தை வச்சான். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஆசிரியர்கள் கூட தெரிவதில்லை, குருங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு பொருள் தெரிவதில்லை. தமிழில் கு என்கின்ற எழுத்துக்கு இருள் என்று அர்த்தம், ரு என்கின்ற எழுத்துக்கு விளக்குதல் என்று அர்த்தம். குரு என்பது ஒன்று சேர்கிற போது யார் மன இருளை விளக்குகிறார்களோ அவர்களே குருவாகிறார்கள் என்பதுதான் உண்மையான விளக்கம். இந்த 3 பேரையும் யார் சரியாக பார்த்துக்கிறாங்களோ அவர்கள்
வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதற்காகத்தான் தெய்வம் 4வது இடத்தில் நின்று இந்த மூவரையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று மானுட சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலக அரங்கத்திலேயே அம்மா என்கின்ற வார்த்தைக்கு நிகரானது எந்த வார்த்தையும் இல்லை. காரணம், நிறைய இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு அது தெரிவதில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை. இந்த சிறுவகுப்பு பாடங்கள், மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பிற மொழியில் பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் தாயின் பெருமை தெரிவதில்லை. அந்த தாய்தான் தன் உயிரை கூட மறுபிறவி எடுத்து அந்த குழந்தையை ஈண்டெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு 5 மாதம் தன்னுடைய தாயினுடைய இரத்தத்தை பாலாக்கி ஊட்டி வளர்க்கிறாள். அதனால்தான் உலகத்திலேயே பெண்மையே முதல் தெய்வம் என்பதை நான் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். உலகத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் ஆனாங்க, யாரெல்லாம் சிறந்த மனிதர்கள் ஆனாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையை வணங்கினார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தாய்க்கு பெருமை சேர்த்தார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தாயினுடைய பேச்சை கேட்டார்களோ அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக உயர்ந்து நின்றார்கள், உன்னதம் படைத்தார்கள் என்பதற்கு நீங்கள் சிறப்பு விருந்தினர்கள் பெரியவங்களுடைய எல்லாருடைய பட்டியலையும் எடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். அது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மகளிர் தின விழாவில் இந்த மகத்துவத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்கிறான், மங்கையராய் பிறப்பதற்கோ நல்ல மாதவம் செய்திட வேண்டும்னா. அதே மாதிரி பாரதிதாசன் சொன்னான், பிறந்த குழந்தையை தாளாட்டும் போது, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் பேச வந்த பேரழகே, வேண்டாத சாதி இருட்டு விளக்க துண்டா விளக்காய் துளங்கும் பெருமாட்டி, புண்ணில் சரமெடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை கண்ணில் விரசிந்தி கட்டவிழ்க்க வந்தவளே சோலை மலரேன்னு தாளாட்டுகிறான். அதே குழந்தைய சொல்கிறான் பாரதிதாசன், தலைவாரி பூச்சூடி உன்னை படைச்சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, படியாத பிள்ளை என்று சொன்னால் இந்த ஊரார் வைவர் பின்னால், கடிகாரம் அடிக்கும் முன்னே ஓடு, பள்ளிமணி அடிக்கும் முன்னே ஓடு, அண்டை வீட்டு பிள்ளைகளோடு என்று எழுதிய அந்த பாட்டு, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் என்று மகாகவி பாடிய பாடலெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதே இல்லை. எத்தனை நாளைக்கு இந்த செல்போனில் அவர்களை தேய விடுவீர்கள்? செல்போனில் தேய விட்டதனுடைய விளைவு தாயை மறந்து விட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் தோன்றி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்காக டிடி தமிழ் தொலைக்காட்சி ஒரு புதிய வியூகத்தை கண்டுபிடித்திருக்கிறது. இந்த வியூகத்தின் மூலம் இதை கேட்கிற சுவையினர்களுக்கு, ரசிகர்களுக்கு மகளிரின் பெருமையை, பெண்மையின் பெருமையை, பெண்மையின் சிறப்பை எடுத்து இயம்ப வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான வேள்வியினை, ஒரு தலைப்பினை தயார் செய்து இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தா வெளிச்சூழலில் இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்காக அற்புதமான ஒரு வடிவமைப்பை நம்முடைய தொலைக்காட்சி செய்திருக்கிறது. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு உலக தரத்திற்கு இந்த பெண்கள் எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக வெளிச்சூழலையும் வீட்டு சூழலில் எப்படி இருக்க வேண்டும் என்று வீட்டு சூழலையும் படம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டு சூழலிலும் பெண்களின் மகத்துவம் புலப்பட வேண்டும். அதே மாதிரி வெளிச்சூழலிலும் அவர்களுடைய சிறப்பு ஓங்க வேண்டும். அது இருக்கிறதா என்றால் நமக்குள் ஒரு வினாக்குழி போட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். வினாக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளைவுகளுக்கு ஒரு தீர்வு தந்து அந்த பெண்களின் பெருமையை, மகத்துவத்தை, சிறப்பாக இருப்பது வீட்டு சூழலிலா அல்லது வெளிச்சூழலிலா என்கின்ற அமைப்பிலிருந்து முதலில் வீட்டு சூழலே என்று பேசுவதற்காக பேராசிரியர் டாக்டர் கு. வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுகிறார். களவொலியோடு அவரை வரவேற்கிறோம். உலகம் யாவையும் தாம்பூல வாக்கிலும் நிலப்பெருத்தலும் நீக்கலும் அலைகளா உடையவர் அவர் தலைவர் அன்னவருக்கு சரணனாகலை சொல்லி, இன்றைக்கு பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் வீட்டினுடைய குடும்ப விளக்கு என்று தான் நாம் சொல்ல வேண்டும்.
அந்த அளவுக்கு இன்றைக்கி பெண்களுடைய மகத்துவம் இன்றைக்கு அறிஞர்கள் சொல்வதெல்லாம் வீட்டின் குலவிளக்கு என்று சொல்கிறார்கள் தவிர அவர்கள் தெருவிளக்கு என்று சொல்லவில்லை. அந்த தெருவிளக்கு என்று தான் இந்த எங்களுடைய எதிரணியிலே இருப்பவர்கள் பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் வீடு என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு மகளிருக்காக இருக்கின்ற ஒரு தாயினுடைய பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு அவருடைய ஆட்சியில் இருக்கின்ற அவருடைய அன்பிலே இருக்கின்ற அவருடைய அந்த சீர்திருத்தத்தில் இருக்கின்ற ஒரு இதுதான் வீடு. இல்லால் என்று சொல்கின்ற பொழுது இல்லால் என்கின்ற பொழுது அதை இல்லத்தை ஆட்சி செய்வர்களாக தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதை எதிர்ப்பாலாக நாம் பார்க்கின்ற பொழுது இல்லான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டிலே அவன் வீட்டுக்காக வெளியிலே கணவனும் வீட்டிலே மனைவியும் இருப்பது தான் இல்லால் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்றைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பெண்கள் என்று போற்றி வணங்குகின்றோம். அன்னைக்கெல்லாம் வீட்டை பார்ப்பவர்கள் பெண்களாக இருந்தார்கள், வெளியே சம்பாதித்து கொடுப்பவர்கள் ஆண்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது சம்சாரம் ஒரு மின்சாரம் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சம்சாரம் இல்லை என்றால் வீடு கிடையாது, மனைவி இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது என்கின்ற அளவிலே தான் சம்சாரம் அது மின்சாரம் என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே ஒரு மின்சாரம் இல்லை என்றால் நமக்கு லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை இயக்கம் கிடையாது. ஆனால் அதுபோல இன்றைக்கு ஒரு மனைவியாக இருக்கின்றவள் அவருடைய அன்பு இருக்கின்றது, அவருடைய தியாகம் இருக்கின்றது. நீங்கள்லாம் பழைய காலத்தில் பார்க்கின்ற பொழுது தியாகத்தின் உருவம் அவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தன்னம்பிக்கையை ஓட்டுகின்ற ஒரு மகளிர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே பெண்கள் என்றாலே மரத்தினுடைய வேர், மரத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் அது கிளை இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், எல்லாமே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெண்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். இன்றைக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதமே குறைந்திருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு பெண்கள் வெளியிலே சென்று அவர்கள் படுகின்ற அவல நிலைகள், அவர்கள் படுகின்ற அந்த அவர்களுடைய மன உளைச்சல் இன்றைக்கு இந்த குழந்தை பிறப்பு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பெண்கள் என்றால் மகத்துவம் என்று சொன்னால் வீடு தான். வீட்டில் அவர்களுக்கு மகத்துவம் இருக்கிறதா, வெளியில் மகத்துவம் இருக்கிறதா என்பதை நடுவர்களை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பண்பு உடையவராக இந்த சமுதாயத்தை வடிவமைப்பவராக இந்த மனைவி இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் டாக்டராக இருக்கலாம், அவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கலாம், மற்றபடி எத்தனை ஒரு விஞ்ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் உருவாக்குபவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். மகிழ்ச்சி என்பது வீட்டில் தான் இருக்கிறது, வெளியில் இல்லை. ஏனென்று சொன்னால் உறவுகள் வீட்டிலே இருக்கிறது. வீடு கட்டுறதுக்கு வராங்க, ஒரு மேஸ்திரி வராரு, மேஸ்திரிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு பெண் வரா, அவளுக்கு 600 ரூபாய் கூட. இது சமுதாய அளவில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குதா? இல்லையே. குழந்தைகளத்திலே அன்பு காட்ட வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று வள்ளுவர் அன்றைக்கே சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பெண்கள் வீட்டின் கண்கள், அவர்கள்தான் வீட்டிற்கு மகத்துவத்தை கொடுப்பார்கள், சிறப்பை கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுக. நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் பெண்கள் வீட்டோடு இருக்குத்தான் சிறப்புன்னு சொல்கிறார். மரத்தின் வேர்கள் மண்ணுக்கடியில் தான் இருக்கணும் சொல்லிக்கிறார். ஆனால் மரத்தின் வேர்கள் மண்ணுக்கடியில் இருந்தாலும் அது பல காத தூரம் அந்த வேர்கள், ஜல்லி வேர்கள் சிலிர்த்து அந்த பூக்களும் இலைகளும் காய்களும் சிலிர்த்து நிற்பதற்காக வேரை உறிஞ்சுகிறது என்கின்ற செய்தியினை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி உங்களுக்கு பதில் சொல்வதற்காக வேம்பு பாலா அம்மா ரொம்ப கோபமாகறாங்க. நல்லாசிரியர் மிக வேகமாக எழுந்து உங்களுக்கு பதில் சொல்வதற்காக வருகிறார்கள். உலகெங்கும் இருக்கின்ற டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவையில் வீற்றிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அழகான தலைப்பு. இன்றைய மகளிர் தினத்தில் மகளிரினுடைய மகத்துவத்தை, மகிழ்ச்சியை கேட்கல, மகத்துவத்தை உணர்ந்தது வீட்டு சூழலா வெளி சூழலா என்கின்ற ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பெண் என்பவள் யார்? அன்பில் தாய்மையையும் அறிவில் கூர்மையையும் வீரத்தில் நெருப்பையும் கொண்டவள் பெண். மண்ணில் விதைப்பதில் இருந்து விண்ணில் பறப்பது வரை அனைத்திலும் தன் கால் தடத்தை பதித்து கொண்டிருப்பவள் பெண். அப்படிப்பட்ட பெண்ணுக்கான சூழலில் தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக, பேத்தியாக,
தோழியாக ஒரு பெண் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அனைத்து நிலைகளிலும் ஒரு பெண்ணினுடைய மகத்துவம் எங்கே வெளிப்படுகிறது என்று பார்த்தால், இன்றைய இந்த மகளிர் தினத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மகளிர் தினம் என்பது பெண்கள் என்பவர்கள் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கிற இந்த தேசத்தில் பெண்மைக்கு சரியான மகத்துவம் வீட்டில் கிடைக்கிறதா என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நல்லா யோசித்து பாருங்கள். திருமணமாகி முதல் குழந்தை பிறந்தால் எடுத்த உடனேயே கேட்கிற வார்த்தை பையனா பொண்ணான்னு கேட்பாங்க. பையன்னு சொல்லிட்டா அப்பாடா போதும், இனிமேல் எது பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றும் இந்த வார்த்தை நாட்டில் இருக்கிறதா இல்லையா? அதே 2 பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் அந்த பெற்றோரின் முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன என்பதை நிதர்சனமாக இந்த ஊர் உலகம் அறியும், நிச்சயமாக. ஆனால் வெளி வாழ்க்கை என்பது அப்படி இல்லை நடுவர் அவர்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் சமையல் அப்படி சிறந்தவர்களாக இருக்கிற போது வீட்டில் சொல்லுவாங்க, என்ன இது என்ன பெரிய அதிசயமா, எங்கள் அம்மா கூட தான் நல்லா சமைப்பாங்க, இது என்ன பெரிய அதிசயமா, 5 பெட்டியில் 6 5 3 இருந்தால் நல்லா தான் கறி சமைப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்வா? வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நீங்கள் தேனாமிர்தமே சமைச்சு வச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை முடிஞ்சிடும். அதே அந்த பெண் அலுவலகத்துக்கோ வேலை பார்க்குற இடத்துக்கோ அந்த சமையலை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் சாப்பிட்டுட்டு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏய் அம்மா, உன் சமையலுக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ மட்டும் ஒரு மெஸ்ஸு வச்சேன்னு வையேன், நீ எப்படி இருக்கலாம் தெரியுமான்னு அந்த பெண்ணினுடைய சமையல் கலையை போற்றுவது வீடில்லை நடுவர் அவர்களே, வெளி சூழல் தான். உண்மையா இல்லையாங்க? ஒரு பெண் காலையில் எழுந்தாலே ஒரு காலகட்டத்தில் எல்லாம் காலையில் எழுந்தோடனே வாசலில் என்ன கோலம் போடலான்னு பார்த்தது ஒரு காலகட்டம், எந்திரிச்சோடனே என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு பார்க்குறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். ஆனாலும் கூட எழுந்து கோலம் போட்டு அந்த பெண் அப்படி வாசம் முழுக்க ஒரு கோலம் போட்டு வச்சுருந்தா கூட அப்பா அம்மா பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? மிதிக்காமல் போங்க அப்படின்னு சொன்ன, வாசல்னு போட்டால் மிதிக்கத்தான் செய்வோம், வாசலில் போட்டால் மிதிச்சுட்டு தான் வருவாங்க, ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதே பெண்ணை அந்த பெண் அதே கோலத்தை எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு வெளியில் போடுகிற பொழுது, இல்லை இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அந்த கோலத்தை அந்த வாசலில் போடுறப்ப வருகிற அத்தனை பேரும் இது யார் போட்ட கோலம், பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க போல இருக்கு, இது யார் போட்ட கோலம், என்ன ஒரு கைவண்ணம் பற்றியா, என்ன ஒரு அழகு பற்றியான்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய திறமையை அங்கீகரிப்பது வீட்டு சூழலா வெளி சூழலா? வீட்டில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இவ்வளவு வேணாங்க, வீட்டில் சாதாரணமாக ஏதாவது ஒன்றுனா பேசுனா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது பேசலைன்னா தான் அதிசயம், அது வாயாடி, அது பொழுதுக்கும் அப்படித்தான் பேசும், ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. அதே பெண் இது போன்று நாங்கள் பேசுகிற போது நாங்கள் பேசிட்டு கீழே இறங்கினா உட்கார்ந்துருக்கின்ற அத்தனை பெரியவர்களும் என்ன சொல்லுவாங்க? எப்பா ரொம்ப நல்லா பேசுனப்பா, திறமையாக பேசுனப்பா, நல்லா இருந்தது, உன்னுடைய பேச்செல்லாம் இன்னும் வேறு லெவலில் வேறு இடத்துக்கு போகணும் என்று ஒரு பெண்ணினுடைய பேச்சை கூட அங்கீகரிப்பது. வீட்டில் பேர் வாயாடி, வெளியில் எங்களுக்கு பேர் அறிவார்ந்தவள், தெரியுமா? அதை விட்டுருங்கங்க. வீட்டில் நியாயத்துக்காக ஒரு மருமக போராடுதுன்னு வைங்களேன், நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு மாமியார்ட்டையோ மாமனார்ட்டையோ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையோ சொன்னால் வீட்டில் அந்த பிள்ளைக்கு பேர் சண்டைக்காரி, வீட்டில் அந்த பிள்ளைக்கு பேர் வாயாடி, வீட்டில் அந்த பிள்ளைக்கு பேர் கோவக்காரி. அதே வார்த்தை வெளியில் இந்த சமூகத்துக்காக ஒரு பெண் அந்த பேச்சை கொண்டு வருகிறாள் என்றால் அவள் இந்த சமூகத்தின் சமூக போராளி என்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நடுவர்களே. இதுதாங்க வீட்டு சூழலுக்கும் வெளி சூழலுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நடுவர் அவர்களே. நான் இதை இன்னும் யதார்த்தமாக சொல்லட்டுமா? மகாகவி பாரதி, இன்றைக்கு நாம் போற்றி கொண்டிருக்கின்ற மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம்மாளுக்கு கூட வீட்டு சூழலில் அங்கீகாரம் இல்லை. ஆரம்பத்தில்
மகாகவி பாரதி தன் மனைவி செல்லம்மாளை அழைத்து கொண்டு சென்றபோது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக நிவேதிதா என்கின்ற ஒரு பெண்ணை பார்த்தபோது ஒரு புகைப்படம் எடுக்கிற பொழுது மகாகவி பாரதி அமர்ந்தும் செல்லம்மாள் நின்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட சூழலில் அவர் கேட்கிறார், ஊருக்கெல்லாம் பெண் விடுதலை பேசுகிற நீங்கள் உங்கள் வீட்டில் பெண்ணடிமைத்தனம் தானே இருக்கிறது என்று கேட்டபோதுதான் வெளி சூழலில் வந்துதான் மகாகவி பாரதிக்கே உணர்ந்து செல்லம்மாளை அமர வைத்து மகாகவி நின்று புகைப்படம் எடுத்து அது தமிழ்நாடெங்கும் வந்தது என்று சொன்னால் செல்லம்மாளுக்கு கூட வெளி சூழலில் தான் நடுவர் அவர்களே அங்கீகாரம் கிடைத்தது. இப்போது எத்தனை செல்லம்மாக்கள் வீட்டில் இருக்கிறார்கள்? நான் இன்னும் கேட்குறேன், ஏன் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று செல்லம்மாக்களை நினைக்கிறீர்கள்? அன்பு சகோதரர் வந்து சொன்னார், பெண் தான் வீட்டுக்கு அரண். எத்தனை காலத்துக்குங்க சொல்லிட்டு இருப்பீங்க? பெண் தான் வீட்டுக்கு அரண் கிடையாது, அந்த வீட்டுக்கே அரண் பெண், அந்த வீட்டுக்கே அரண் பெண். ஏன் இந்த நாட்டுக்கே அரணாக குடியரசுத் தலைவர் என்கிற பெண் தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் வீட்டு சூழல் என்பது பெண்ணை நீங்கள் படிக்க வைக்கிறப்ப கூட பாருங்களேன், பெண் பிள்ளையை கார்ப்பரேஷன் பள்ளியிலும் ஆண் பிள்ளையை தனியார் பள்ளியிலும் படிக்க வைத்து நாளை இவன் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறவன் கூட சொல்கிறது இல்லைங்க. கிராமங்களில் இன்னொரு வீட்டுக்கு குப்பை கொட்ட போகிறவ தானே. இல்லைம்மா, அப்படி கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கிற அந்த குழந்தை தான் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது என்பதை பத்திரிகை செய்தி. அந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கே படிக்கிறோம் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. இதை உட்கார்ந்து இருக்கிற மேடையில் இருக்கிற நாங்கள் இருவருமே கார்ப்பரேஷன் பள்ளியில் படித்தவர்கள். எங்கே படிக்கிறோம் என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை, படித்துவிட்டு நாங்கள் எங்கே செல்ல போகிறோம் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் என்பதை இன்றைய தலைமுறை அழகாக நிரூபித்து கொண்டிருக்கிறதா இல்லையா நடுவர் அவர்களே? பெண் சிசு கொலை, அந்த பெண் சிசு கொலை என்பது வீட்டில் நடக்கிறது. ஆனால் பெண்ணை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று வெளி சூழல் செய்து கொண்டிருக்கிறது. அம்மா, ஒரு செய்திம்மா, சொல்லுங்க. எந்த சிசு கொலைக்கும் ஆண்கள் காரணமாக இருப்பதில்லை, பெண்களும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்களும் அந்த வீட்டு சூழலில் தானே இருக்கிறார்கள், பெண்ணும் வீட்டில் தானே இருக்காங்க. நாங்கள் அதைத்தானே சொல்ல வரோம். அவங்க மாமியாராக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், அவங்க நாத்தனாராக இருக்கட்டும், யாரோ ஒரு வடிவத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் அது வீட்டு சூழல் தானே. ஆனால் வெளி சூழல் என்று வருகிற போது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலையிலோ அல்லது தனியார் வேலையிலோ இருக்கிற ஒரு செவிலியரை பார்க்குற போது வீட்டில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவள் வேலைக்கு போயிட்டு வரும், வேலைக்கு போயிட்டு வந்து அவளுடைய சம்பளம் வீட்டுக்கு உதவும். ஒரு ஆசிரியராக இருந்தால் வீட்டுக்கு உதவும். ஆனால் ஒரு செவிலியரை இந்த சமூகத்தினுடைய தெய்வமாக பார்ப்பது இந்த சமூக அமைப்பு நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியரை ஒரு குருவாக பார்ப்பது இந்த சமூகம் நடுவர் அவர்களே. நான் இன்னும் யதார்த்தமாக கேட்கின்றேன், என் பாட்டி, என்னுடைய பாட்டி அடுப்படிக்கு அடுக்கலையை விட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க அஞ்சினாள். என் பாட்டி அடுக்கலையை விட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க அஞ்சினாள். ஆனால் என் தாயோ நடுக்கூடத்தை விட்டு 4 அடி நடந்து வந்தாள். 4 அடி நடந்து வந்தாள். நானோ வாசலை விட்டு வீதியில் இறங்கி எனக்கான கல்வியை நான் கையில் எடுத்தேன். என் மகளோ நிலவில் இறங்கி நிலாச்சோறு தின்ன செல்கிறாள் என்று சொன்னால் இந்த சமூக சூழலை கொண்டு வந்து கொடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்தது எங்களுடைய வெளிப்புற சூழல் நடுவர் அவர்களே, வீட்டுச்சூழல் அல்ல. பெண்ணை அடக்கி வைத்தது வீட்டுச்சூழல், அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்தது நாங்கள். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அழகாக சொன்னாங்க, பெண்ணுக்கு என்றைக்குமே பெண்ணை அடிமையாக பார்த்தது வீட்டினுடைய சூழல். துன்பம் என்றும் ஆணுக்கல்ல, அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே. நீ என்று சிந்திய கண்ணீரில் அந்த வானமும் பூமியும் நனைந்ததம்மா. தாயே தீயில் மூழ்கி தண்ணீரில் தாமரை போல வந்தாய், நீதி மட்டும் உறங்காது நெஞ்சே நெஞ்சே நீ பாடு. துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா என்று வீட்டுச்சூழல் அடக்கி வைத்தது. ஆனால் எங்கள் வெளிச்சூழலை நாங்கள் வெறிகொண்டு வெளியில் வந்து இந்த சமூகத்திற்காக நின்றோம் என்று சொன்னால், நான் இப்படி சொல்லி வேண்டுமானால் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கி வீட்டில் எங்களை வெளியில் அனுப்புகிறீங்க, வெளியிலேருந்து விடுறீங்க, நாங்கள் இல்லைங்களே. ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம்,
எங்களுக்கான மரியாதை, எங்களுக்கான ஒரு நீங்கள் இன்னும் சொல்லணும்னா எங்களுடைய படைப்புகளை ஆதரிக்கணும். எந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? கொண்டாட கொண்டாட தான் குழந்தையும் தெய்வமும் வரும். அதுபோலத்தான் ஒரு பெண்ணினுடைய செயலை, ஆற்றலை பாராட்டணும், கொண்டாடணும். அந்த கொண்டாடப்படுகின்ற இடம் எங்கே இருக்கு என்று பார்த்தால் வெளியில் தான் இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்கள் யோசித்து பார்த்தால் சங்ககால அவ்வையில் தொடங்கி அங்கவை சங்கவை என்கின்ற நிலையில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சென்று கடலூர் அஞ்சலை அம்மாளினுடைய அஞ்சாமையில் வந்து நின்று, இன்னும் சொல்லப்போனால் விண்ணிலே இறங்கி சாதனை படைத்த கல்பனா சாவ்லாவில் இருந்து, வீர விளையாட்டில் சாதனை செய்து வந்த சானியா மிர்சாவில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் கரண்டி பிடித்த கைகளுக்கு மத்தியில் பேட்மட்டை கையில் எடுத்த மித்தில் ராஜில் தொடங்கி, இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய மேரி கோம் வரை இந்த பாரதத்தினுடைய பண்பாட்டை உலகறியச் செய்த பரத கலையினுடைய தாய் பத்மா சுப்பிரமணியத்தில் இருந்து இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த வைத்த எங்கள் பி. சுசிலா அம்மா வரை தமிழை தவிர வேறு எழுத்தில் எழுத மாட்டேன் என்று இன்று வரை தன் கடமையில் இருந்து தவறாத தாமரை போன்ற எழுத்தாளர்களும் பாடலாசிரியர்களும் அங்கீகரிக்கப்படுவது வீட்டில் இல்லை. நடுவர் அவர்களே, அவர்களின் திறமையை வீதிக்கு கொண்டு வந்து வீதியின் மூலமாக இந்த உலகுக்கே காட்டிக்கொண்டிருக்கின்ற வெளி உலகத்தால் தான் பெண்ணுக்கு அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே பெண்ணின் சாதனை போற்றப்படுவது. வீட்டிலிருந்து ஒருபடி அனுப்புகிறீர்கள், நாங்கள் வீதியில் வந்து 1000 படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், என் கணவர் வெளியில் அனுப்புகிறார், ஆனால் அதற்கான அங்கீகாரத்தை இந்த டிடி போன்ற தொலைக்காட்சிகள் தான் எங்களுக்கு தருகிறது என்று சொன்னால், இந்த வெற்றி தான் ஒரு பெண்ணின் மகத்துவத்தை, மாண்பை, மரியாதையை போற்றுவது. வீட்டு சூழலை விட வெளி சூழலே என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான செய்திகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாசலில் கோலம்லாம் போடுறேன்னு சொன்னீங்க. எத்தனை வீடுகளில் கோலம் இருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, தம்பி உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு. பையன் பட்டுன்னு சொல்கிறான், எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் எங்கள் அப்பா தான் சார் பார்ப்பாரு அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் பணியும் என்பதாக சொல்லி அவருக்கு பதில் சொல்வதற்காக பேராசிரியர் சாதிக் அலி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, குழந்தை பிறந்தோன்னே ஆம்பளை பிள்ளை அப்படின்னா அப்பாடா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் அப்பா தானே, அடுத்து ஒரு 20 வருஷம் கழித்து அவன் அப்பா தானே, அதனால் அப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? 2000 இருக்கீங்க நீங்கள். இப்போ பெண் குழந்தை பிறந்தா அதான் அப்பாடான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு நெருக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய காலம் மாறிடுச்சு. அடுத்ததாக சாப்பாடு இவங்க வீட்டில் மாமியார் நல்லா இருக்குன்னு சொல்லலையாம், அப்படியே வெளியில் எடுத்து போனாங்களாம். அவங்களுடைய தோழிகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் சமைச்சா தானே அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்களுக்கு தான் ஸ்விக்கி சுமாட்டோ எல்லாமே வந்துருச்சே. எவ்வளோ உரிமையை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற மகத்துவம். உங்களுடைய வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்கள் மகத்துவத்தை அறிஞ்சு யாராச்சும் ஒன்று இவன் சமைச்சு வைக்கிறான், இல்லாட்டி அதில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஏங்க ரொம்ப கலப்பாக இருக்குது, அதில் போட்டுருங்க. நீங்கள் இப்போலாங்க பாதி வீட்டில் குக்கிங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாமே புக்கிங் தான். புக் பண்ணால் அது சாப்பாடு. உங்கள் வீட்லேயும் அதான் நிலமை, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்ததாக வாயாடியாம். வீட்டில் உங்களுக்கு அங்கீகாரம் தராங்கம்மா மாமியார். நீங்கள் முதல்ல ஒரு வாரத்தில் பேசுவீங்களா சொல்லுங்கள். வீட்டில் பேசுவீங்க, இந்த வீட்டில் பேசலாமா வேணாமா, என்ன செய்கிறது, நம்ம எங்கடா போய் முதல்ல பேசுகிறது அப்படி சொல்லி நம்ம குறுகி போய் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாவே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. நீ வாயாடிம்மா, நீ வாயாடி, வெளியில் போய் பிழைக்கக்கூடியவ, நீ வெளியில் போய் நல்லா பேசலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக பெண் படிப்பு. பெண்ணை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, ஆண்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. நீங்கள் எங்கேயா இருந்தாலும் படிச்சுக்குவீங்க. உங்கள் மேலே உள்ள தன்னம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க, உங்களோட மகத்துவத்தை அறிந்து அங்கே சேர்க்குறாங்க. ஆண்களை நம்பி இப்போ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்க்க முடியாது. இப்போ ஒரு பையன் சார் மார்க் எடுக்கலைன்னு ஒரு பையனை கேட்டேன், ஏன்டா மார்க் எடுக்கலைன்னு. அவன் சொல்கிறான், சார் மதிப்பெண் அப்படின்னு பெண்கள்கிட்ட சார் மதிப்பெண் இருக்குது, ஆண்கள்கிட்ட அது மாதிரி இல்லை, அதனால் மதிப்பெண் அவங்க எடுத்துன்னு விட்டு கொடுக்குறாங்கிறான். இன்றைய சூழ்நிலையில்
எல்லா கல்வி புலத்திலையும் பெண்கள் தானே முன்னிருக்கிறாங்க, அது வீட்டில் வந்து உங்களோட மகத்துவத்தை அறிந்து படிக்க வைக்கவில்லையா என்று இவர்களுக்கெல்லாம் மறுப்பு கூறி பொய் சொல்வதற்காகவே இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க உணரலை, உணர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்து மகத்துவம்னாங்க என்னங்கய்யா? பெண்ணுக்கான மகத்துவம் ஒன்று தாய்மை, அதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. அடுத்ததாக அவங்களுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டியது. இப்போ வீட்டில் தாயான்னு நினைக்கிறீங்க, சகோதரியாக நினைக்கிறீங்க, மகளான்னு நினைக்கிறீங்க, பேத்தியாலான்னு நினைக்கிறீங்க. வெளியில் அந்த பெண் வந்துட்டா நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அவளை பெண்ணாக தானே நினைக்கிறீங்க. இந்த உலகம் பெண்ணாக தானே பார்க்குது. இது சமுதாயத்துக்கு ஆண் பெண் சமுதாயம் ரெண்டு சமுதாயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் அவளை பெண் உடலாக தானே பார்க்குது. எங்கே அவள் வந்து நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர முடியுது? அப்புறங்கய்யா, ஆண் வந்து கடன் வாங்கினா தான் மேலே வாங்குகிறான், சொத்து வாங்கினா யார் மேலே வாங்குகிறான்? பொண்டாட்டி மேலே வாங்குகிறான். இது ஒன்று போதாதுங்களா உங்களுக்கு? சமத்துவத்திற்கு ஒன்று போதாதுங்களா? அடுத்ததாக சம்பளம் வாங்கிட்டு வருவான். அம்மா இந்தாம்மா சம்பளம், முதம்மா சம்பளம். தம்பி எனக்கு கொடுத்துட்ட, அப்பாட்ட கொடுத்து வாங்குப்பா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அம்மா கையில் கொடுத்து வாங்குன்னு சொல்கிறார். அடுத்து அந்த அம்மா என்ன செய்யுது? உனக்கு பொண்டாட்டியில் கொடுத்து வாங்குப்பா அப்படிங்குது. அங்கே போய் கொடுக்குறப்ப ஏன்னா அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வீட்டில் மூத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, பாட்டி கையில் கொடுத்து வாங்கப்பா அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதனால தான் சார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சம்பளத்தை கையில் கொடுக்குறதே கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட்டே ஒரு தீர்வு எடுத்துருச்சுங்க ஐயா. அவசியம், கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. அடுத்ததாக அலுவலக பணியில் பேராசிரியர் அரங்க மல்லிகா அப்படிங்கிறவங்க சென்ற இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பெண்ணுக்கு வெளியில் சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல எங்கே நிம்மதியான ஒரு சூழல் இருக்கிறது என்று ரொம்ப கவலையோடு எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பிடுறாங்க, பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. அலுவலகத்துக்கு போகிறாங்க, அங்கே அந்த தலைமை அதிகாரிகளுடைய பெண் வந்து இவங்களை நிம்மதியாக வேலை செய்ய வர்றதில்லை. கூடுதலான வேலை பளுக்கள் கொடுத்து இவங்கள அந்த இடத்துல மட்டம் தட்டி வைக்கிற வேலையாக இருக்குது. எல்லா ஆண் பெண் இல்லை, இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடிலாம் இப்போ வருகை பதிவில் கையெழுத்திடுவோம். இப்போ வந்துருச்சு பயோமெட்ரிக், கைரேகை வைக்கிறது. அவங்க எழுதுகிறாங்க 10 மணிக்கு உள்ளே வர பெண்ணு 5 மணிக்கு கைரேகை வைக்கணும். வீட்டுக்கு அவள் எத்தனை மணிக்கு போகிறாங்கங்கிறது இந்த சமுதாயம் உணருதா இல்லையா? வெளிங்கிறது அதுதானே. எவ்வளோ சிரமத்தை தாண்டி அவள் வந்து வெளியில் வர வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அடுத்து பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ராஷ் பான் அப்படிங்கிற சொல்கிறாரு, பெண் போராடுறதுக்கெல்லாம் ஆண்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்லை, பெண்ணிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெண்கள் வந்து போராடுறாங்க என்று அவர் குறிப்பிடுகிறார். பாலின சமத்துவம் அது ரொம்ப கண்டிப்பாக இப்போ எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கே சமத்துவம் இருக்கிறது? மகளிர் விடியல் பேருந்துலையே கர்ப்பிணி பெண் ஏறினா முதல்ல இடம் தர்றது யார்? ஒரு ஆண் தானே தர்றான். அந்த பெண்ணே வந்து அதை வந்து தாய்மையை வந்து நம்ம உணர்கிறோம். தாய்மை உணர்ந்து என்ன செய்கிறோம், நம்ம அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு நம்ம உணர்கிறோம். பெண்களே இடம் தர்றது இல்லையே மகளிர் விடியல் பேருந்தில். அப்படிங்கிறப்ப எங்கே சமத்துவம் இருக்கிறது? அடுத்து பாரதி பற்றி சொன்னாங்க. பாரதி நிவேதி தான் சொல்லி தான் அவங்க வந்து பெண் உரிமையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாரதி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவளுக்கு மிகுந்த மரியாதை செல்லம்மாள் மீது வைத்திருந்தவன். தோளில் கை போட்டு வீதிகளில் அந்த அக்கராகத்தின் வழியாக வீதிகளில் கூட்டி போன துணிச்சலாவன் பாரதி, மகத்துவத்தை உணர்ந்தவன் என்று இந்த அவையில் பதிவு செய்கிறேன். சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, பத்மா என்ற ஒரு அருமையான ஒரு பெண்மணி 45 பவுன் நகையை கண்டெடுக்கிறாங்க குப்பை தொட்டியிலிருந்து. அந்த பெண் நினச்சிருந்தா அப்படியே போயிட்டு கூட கொடுத்துருக்கலாம். அதோடைய நேர்மையை வீட்டிற்கு புலப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு செல்லுது. உடனே கணவர் என்ன செய்கிறாரு, ஐயோ இதையாம்மா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த, நீ நேர்மையான அல்லவா அப்படின்னு குடும்பத்தோடு விவாதிக்கிறார். அம்மா இதை கொண்டு போய் கொடுத்துடணுமா அப்படின்னோன்னா குடும்பமே போயிட்டு எங்கே செய்யுது, காவல் நிலையம் செல்கிறது. அதை ஒப்படைக்கிறார்கள். அவருக்கு பாராட்டு, பல்வேறு இடத்துலேருந்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள். ஒரு செலிபிரிட்டியாக இன்றைய நாள் இருக்கிறதல்லவா. இந்த பத்மாக்களை எல்லாம் மகத்துவமாக்கி வைத்தது யார்? இந்த குடும்ப சூழ்நிலை தானே. அதாவது வெளியில் பெண் சாதிக்கிறாள் என்றால் வீட்டில் அவருக்கான இடத்தை கொடுத்து அவளை அமைதிப்படுத்தி தேவையான எல்லாவித வசதிகளும் செய்து மகத்துவப்படுத்தி வைப்பது குடும்பமே இல்லமே வீடே என்று கூறி இந்த நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ஜாபர் சாதிக் அலி ஐயா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழ் போராளி ரொம்ப விமலா அண்ணாதுரை அம்மா அவர்கள், செல்லம்மாள் கருவுடைய தமிழ் துறையினுடைய தலைவி அம்மா அவர்களே, இவர்கள் வாதத்திற்கு நீங்கள் பதில் வாதம் கொடுக்க வேண்டும். உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தினையும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, மங்கையரின்
மகத்துவத்தை அறிந்தவர்கள் வீட்டிலா வெளியிலான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் எதிரணியிலேருந்து 2 பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. மங்கையரினுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள் வீட்டில் தான்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்கள் மனுஷியாக மதிக்கிறீங்களா நான் கேட்குறேன். என்ன சொன்னார்? பெண்கள் என்பவர்கள் வேர், குடும்பத்தினுடைய ஆணி வேர், அதனால தான் மறைஞ்சே கிடக்கிறோங்கிறோம். நாங்கள் அதை போட்டு அமுக்கியே வச்சுருக்கிறீங்க, வெளியிலேயே நாங்கள் தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது பிள்ளைகளை அன்போடு வளர்க்கணும். அவர் குடும்பத்துக்காக வந்து பேசினாருங்க, நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? குழப்பமாக இருந்தால் எங்கள் அணியில் வந்து உட்காந்து பேசிட்டு போங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன தொடக்கத்தில் பேசுனீங்க? பெண்கள் தாயாய், சகோதரியாய், மனைவியாய், ஏன் ஐபிஎஸ் அதிகாரியாக, ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்கக்கூடாதா? உங்களுக்கு இட்லி சுட்டி போட்டுனே சட்னி அரைச்சி கொடுத்துக்கிட்டே வாழ்நாள் முழுக்க நாங்கள் கழிச்சிக்கணுமான்னு கேட்குறேன். அடுத்து ஜாஃபர் பேசினார் பாருங்க. பையன் பிறந்து விட்டால் அப்பாடா என்கிறார்கள், அவன் அப்பா ஆக போகிறான், அதனால் அப்பாடா என்கிறார்கள். அப்போ பொண்ணு பிறந்துட்டா அம்மாடா அப்படின்னு வாங்க, ஏன்னா அவள் அம்மா ஆக போகிறாள். அரிஸ்டாட்டிலுங்க, என்ன ஒரு தத்துவம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பொண்ணு பிறந்தா நீங்கள் அம்மாடான்னு சொல்கிறது இல்லையே, ஐயோடாங்கிறீங்களே, அதுதானே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வந்து பேசுகிறோம். ஒரு பொண்ணு பிறக்குதுங்க, சரி, 2வது பொண்ணு பிறக்குதுங்க, நம்மால் தொடர்ந்து முயற்சி பண்ணுவான், பையன் பிறக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவான். 3ஆவதும் பொண்ணு, 4ஆவதும் பொண்ணு, 5ஆவதும் பொண்ணு, வயசாயிடுச்சு. உடனே என்ன சொல்லுவான்? 5 பெண்கள் பிறந்தால் அரசனும் மாண்டி. இதே 5மே பையன் பிறந்துச்சு வச்சுக்கோப்பா, பஞ்ச பாண்டவர்கள் மாதிரிப்பா அவங்களுக்கு. இதுதான் உங்கள் குடும்பத்துடைய லட்சணமான்னு நான் கேட்குறேன். அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, சம்பள கவரை எடுத்துகிட்டு வராறாங்க. அம்மா எனக்கு வேண்டாம்ப்பா அப்பாட்ட கொடு, அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா பாட்டிக்கிட்ட கொடு, பாட்டி எனக்கு வேண்டாம்ப்பா பேரண்ட்டை கொடு. மெகா சீரியல் பார்த்துருப்பார் போல இருக்கு. எவங்க சம்பள கவரை வீட்டில் கொடுக்குறா? பேசலாம், டன் கணக்காக வந்து போய் பேசக்கூடாது. நிறைய சொன்னார் பாருங்க, எனக்கு இந்த கவுண்டர் கொடுக்கறதுலேயே முடிஞ்சிடும் போல இருக்குது இன்றைக்கி. வாயாடி என்று சொன்னால் என்ன? அது ஒரு பட்டப்பெயராம். அப்படி தானே பட்டப்பெயர் கொடுத்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் வீட்டில். பொறுமையாக நடந்தால் மாமியார் சொல்கிற பூனை மாதிரி நடக்குது பேர், நான் என்ன பேசுகிறேன்னு பின்னாடி கேட்கணும். அப்படியே அழகாக புது பொண்ணுங்க கொலுசு போட்டுன்னு வந்தால் என்ன குதிரை மாதிரி சல்லு 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 சல்லு, அதெல்லாம் நீங்கள் திட்டுறதா எடுத்துக்கக்கூடாது. பெண்களே, குடும்ப பெண்களே, அதெல்லாம் கொஞ்சிறது. அது நான் சொல்லலை, ஜாஃபர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது இதெல்லாம் தன்னம்பிக்கையே கொடுக்கக்கூதான். என்னது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, அதுக்கு நீங்களே கவுண்டர் கொடுத்துட்டீங்க. நாங்கள் எங்கே படித்தாலும் நல்லா படிப்போங்க, அதனால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டிலையே கூட நாங்கள் நல்லா படிப்போம், நாங்களும் படிப்போம், 4 பேருக்கு டியூஷனும் எடுப்போம். அதான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அறிவார்ந்த ஒரு தொலைக்காட்சி நம்முடைய டிடி தமிழுங்க. பாருங்கள் எங்கள் பக்கம் எல்லாமே உயிருள்ள பெண்கள், அங்கே எல்லாமே ஓவியங்கள். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் வீட்டில் பாவைகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்களே தவிர பாராட்டப்படவில்லைங்க. என்ன வந்து பேசுகிறீங்க? வந்து என்னது ஸ்விக்கி ஜொமேட்டோ. ஒரு பெண்ணுடைய கணக்கு எடுத்து பாருங்களேன். ஒரு பெண் வாழ்நாளில் 50,000 இட்லி சுட்டுருப்பாளுங்க, 25,000 தோசை ஊற்றிருப்பா. ஏன் நாம் உங்களுக்கு சுடணும்? நகைச்சுவை கதாபாத்திரங்களாக நீங்கள் வீட்டில் பெண்களை சித்தரிக்கிறீர்களே, இதுதான் அவங்களுடைய மகத்துவத்தை நீங்கள் சொல்கிறதா நான் கேட்குறேன். ஏங்க, உங்களுக்கு சுட்டு கொடுத்தோம்ல அந்த 25,000 தோசை, 15,000 போண்டா, 20,000 இட்லி, 10,000 அப்பளம், ஒரு தோசை கார்னர் போட்டிருந்தா கூட ஐடி கட்டக்கூடிய ஒரு மாபெரும் மல்டி மில்லியனர் ஆயிருப்போமா இல்லையா? நாங்கள் வீட்டில் சமைக்கணுமா? ஏன் சமைக்கணும் நான் கேட்குறேன். பெண்கள்லாம் சமைச்சு தான் ஆகணுமா? சாப்பிட்ற அத்தனை பேரும் சமைங்க. இனி வந்து பெண்கள் தான் சமைக்கணும், இவங்க தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பொது புத்தியில் வாழாதீங்க. இதுதான் குடும்பத்தினுடைய பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது எங்கள் அணிலே அதை சொன்னாங்க. இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேங்க, எங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு ஒரு கவரை கொடுத்து, அதான் பேமெண்ட் கவரு, அம்மா போதுமா அப்படின்னு நிறுத்திடுவா. ஆனால் இங்கே பாருங்கள், நடுவர் நான் பேசினா கூட மணியை ஒரு வாட்டி அடித்தார். அது வந்து என்னை சேரப் பண்ணுறது. அடுத்து 2வது முறை அடிப்பார். அப்புறம் பரவாயில்லம்மா நீ தான் நல்லா பேசுகிறியே, நீயே தீர்ப்பை சொல்லுன்னு சொல்லக்கூடிய நல்ல நடுவர் எங்கள் நடுவர். சங்க காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் தாங்க பெண்களை கொண்டாடிய சமூகம். நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா இலக்கியத்தையும் எடுத்து பாருங்களேன். சங்க காலத்தில் மட்டும்தான் 47 பெண் படைப்பாளர்கள் இந்த தமிழ் இலக்கியத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே நாங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டோங்க.
என்ன வந்து பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, பெரிய மன்னன் அவன். அப்படி காட்டில் நடந்து வந்த போர் முடிச்சுட்டு நடந்து வராங்க. ஒரு உயர்ந்த மரம், அந்த மரத்தின் மேலே ஒரு கனி இருக்குங்க. அந்த கனியை பார்த்தோன்னே இது என்ன, இந்த கனிக்கு என்ன சிறப்புன்னு கேட்குறான். ஐயா, இதை சாப்பிட்டா அவங்க சாப்பிட்டவங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கிட்டே இருக்கும். சார் அவன் மன்னன் சார், அவன் சாப்பிட்டுட்டு எத்தனை வருஷம் இந்த மக்களை ஆண்டு எவ்வளவோ விஷயம் செய்திருக்கலாம்ல. அந்த கனியை பறிக்கிறான். பறித்து கொண்டு போய் நம்முடைய பாட்டி என்று நாம் கொண்டாடுகிற தமிழ் மூதாட்டி ஔவையிடம் கொடுத்து அந்த கனியை உண்ணச் சொல்கிறான். ஔவை பாட்டிக்கு அது சாப்பிடும்போது தெரியாதுங்க, அதனுடைய உன்னதம் என்னவென்று தெரியாது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார், பாட்டி இது என்ன எப்படிப்பட்டது தெரியுமா, இதை சாப்பிட்டவங்களுடைய வாழ்நாள் மிக நீண்டதாக இருக்கும்னு சொன்ன உடனே அந்த பதறி போகிற ஔவை, ஏன் அதிகமானு இப்படி பண்ண, நீ அதை சாப்பிட்ருக்கலாம்ல, எனக்கு ஏன் கொண்டு வந்து கொடுத்த? பார்த்தீங்களா, முதல் பாராட்டு வந்துருச்சு. நடுவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. ஏம்மா இப்படி பண்ண, ஏன்பா இப்படி பண்ண, இதை நீ சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொன்னபோது, நான் சாப்பிட்ருந்தா என்ன பண்ணுவேன், இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்திருப்பானா, நீ சாப்பிட்டா இன்னும் ஆயிரக்கணக்கான இலக்கியங்களை எங்களது தமிழ் சமூகத்திற்கு கொடுப்பாய் என்பதற்காக உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னால, அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சிங்க பெண்களினுடைய மகத்தினுடைய சேவை. என்னங்க, எத்தனை பெண்கள் இந்த சமூகத்தில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஒரு திடீர்னு ஜாஃபருக்கே ஒரு நல்ல மனசு வந்துருச்சுங்க, உடனே பா நீ போட்ட காஃபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஆனால் நான் அந்த காஃபியையே ஒரு இதாக ஆக்கி கொடுத்தா எனக்கு மிகப்பெரிய இடத்துலேருந்து விருதுகள் கொடுப்பாங்கங்க. விருது என்பது தான் அங்கீகாரம். நீங்கள் கரண்டி எங்கள் கையில் கொடுக்குறீங்க, இந்த கணினியை எங்கள் கையில் கொடுத்து நீ மிகப்பெரிய இடத்துல வான்னு சொன்னது சமூகம். வெறும் பெண்ணை கையேந்த வைப்பது வீடு, அவருக்கு கை நிறைய சம்பளம் கொடுத்து அழகு பார்ப்பது இந்த நாடு. அடுப்படையில் அடக்கி வைப்பது மகத்துவம் வீட்டில், அண்டவெளியில் பறக்க விடுவது நாட்டில் மகத்துவம். வளைக்கரம் என்பது வீடு, விண்வெளியில் அழைத்து செல்வது நாடு. இப்படி பல்வேறு வகையான மகத்துவத்தை பெண்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உயரிய விருதை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே மனசு மாறி ஏதோ விருது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மொட்டை மாடியில் வச்சு கணவன் அந்த விருதை கொடுக்க, மாமியார் தொகுத்து வழங்க, மாமியார் கை தட்டினா நல்லா இருக்குமா? அது ஒரு அங்கீகாரமா? ஒரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொன்னாங்களே, அந்த மாலைகளை எல்லாம் எங்களுக்கு பெற்று தருவது சமுதாயம்தான், நாடுதான். வீடு என்பது சின்ன கூட்டுக்குள் எங்களுக்கு அடக்கி வைக்கிறது. ஒரு பொண்ணு படிக்க வந்த அந்த பெண்ணை, நீங்களாம் படிக்க வந்தா ஆம்பளைங்களாம் கெட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு பிரின்சிபல் என்ன பண்ணார், இந்த பெண் படிக்க வந்தா நீங்களாம் கெட்டு போயிடுவீங்கன்னு சொன்னால் நீங்களாம் படிக்கவே தேவலடா, அந்த ஒரு பெண் படித்தால் போதும் என்று சொன்னார்கள். அந்த பெண் தான் படித்து முதல் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று சொன்னால், இந்த சமூகத்திலே ஆகச்சிறந்த முதன்மையாளர்களை உருவாக்கி அழகு பார்த்து அவருடைய மகத்துவத்தை எல்லாம் அங்கீகாரம் செய்தது நாடுதான். வீடு சிறிதளவு வேண்டுமானாலும் தூக்கி விடலாம், அது சின்ன கூடு. வெளியில் வருகிற போதுதான் பெண்களுக்கான, நீங்கள் சொன்னீங்கல்ல பாலியல் வன்முறை என்பது, பாலியல் வன்முறை வந்தால் கூட நாங்கள் காவல் நிலையத்தில் கொண்டு போய் அதை புகாராக கொடுத்துருவோங்க. வீட்டிலேயே குடும்ப வன்முறை நடக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களால் வெளியில் சொல்ல முடியாத பெண்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறது, சமுதாயத்தில் சில வெளியே தெரிகிறது என்று சொல்லி, அவையும் இன்னும் சில காலங்களில் மாறிவிடும் என்று சொல்லி, இதுகாரம் அமர்ந்து கேட்ட உங்களது பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான வாதத்தினை, வழக்கினை பேராசிரியர் அம்மா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் தீர்ப்புக்கு போயாக வேண்டும். பெண்கள் வீட்டில் இருந்தார்கள், அது மகத்துவமாக ஒரு காலத்தில் நினைத்திருந்தோம். ஆணுக்கு இணையாக பெண்களையும் நாம் உருவாக்கினோம். அவர்களை நெருப்பின் இருப்பாய், இருப்பின் தெரிப்பாய், கோடை ஈட்டியாய், காலம் காட்டியாய், அடுப்படி சிறையினை படிப்படியாக்கி படி படி என்று படிக்க வைத்தோம். அந்த படிப்பினால் இவர்கள் உயர்ந்து நின்றார்கள். உயர்ந்து நின்ற காரணத்தால் இன்றைக்கு சரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு மகத்துவம் என்கின்ற அவருடைய வாதம் சரியாக இருக்கிறது. ஆனாலும் கூட பெண்கள் வெளி உலகத்தில் இன்றைக்கு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற போது வெளி உலகத்தில் உங்களுக்கு மகத்துவம் கிடைத்தது என்பதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்?
என்கின்ற வினா எழத்தான் செய்கிறது. இன்னும் எத்தனை பேர் பாலியல் துன்பங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறார்கள்? இன்னும் சிவகாசி தொழிற்சாலைகளிலும் சின்ன சின்ன குறு தொழில்களிலும் அவர்கள் அல்லாடி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு எப்போது நாம் மகத்துவத்தை உருவாக்கப் போகிறோம்? இத்தனை பேர் படித்தும் ஏன் அது வரவில்லை என்கின்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கருத்தை சொல்லுகிறேன். உனக்கு துன்பம் நேருகிற போது உன் கைகள் எங்கே போயின, உன் நகங்கள் எங்கே போயின என்ற கேள்வியினை படித்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இவர்கள் சொன்னதைப் போல பெண்கள் வீட்டிலே அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை நாம் தரவில்லை என்பது அவர்களுக்கு கேள்வியாக வைக்கத் தொடங்குகிறது. பல வீடுகளில் இன்னும் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடந்துப்பட்டு வருகிறார்கள் என்பதும் உண்மை. அந்த நிலையை மாற்ற வேண்டும், மாற்றம் தர வேண்டும். அதனால தான் அந்த இலக்கியங்கள் இவர்களுக்கு புதிதாய் சொல்லிக் கொடுத்தது. கயிறு போல் மதமுற்று களம் நாடி பகைசாடி கண்டது நம் வீரமல்லவா, கைகுப்பி பிறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா, விளையாடும் கயகண்ணால் விடுகின்ற மலர்கனையும் வீரத்தை பேசிய மண் இந்த மண் என்று ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெண்ணின் பெருமையை, வீரத்தை, கொடையை, சிறப்பை, வெற்றியை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு இத்துணை படித்திருக்கிற பெண்கள் மகத்துவம் அடையவில்லையே என்கின்ற வினாக்குறியை வைத்தாக வேண்டுகிற சூழல் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு பார்க்கிற போது பல வீடுகளிலும் மகத்துவம் இல்லை. பல இடங்களில் பெண்களுக்கும் மகத்துவம் இல்லை. அதற்காக தீர்ப்பை இப்படி தந்துவிட்டு போக முடியாது. அதற்கான ஒரு தீர்ப்பை எழுத வேண்டும். வீட்டில் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை இந்த பட்டிமன்றத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். அப்படி சொன்னால்தான் ஒரு புதிய சமூகம் எழுச்சி வரும், வளர்ச்சி பெறும், மாற்றம் பெறும், புதிய வளர்ச்சி பெறும். அப்படி பெறுவதற்கு முதலில் பெண்ணுக்கான அங்கீகாரத்தை, மகத்துவத்தை சொந்த வீட்டில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை டிடி தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுகிற அதே வேளையில் இவர்களை இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள் அடக்கி வைக்காதீர்கள், அவர்களுக்கு தன்னம்பிக்கையை சொல்லித்தாருங்கள். ஒரு குழந்தை கேட்டதுமா, நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க போகிற அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னிச்சு, குழந்தை, நான் அடுத்த ஜென்மத்தில் சார் செல்ஃபோனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. அந்த கேள்வி கேட்டவர் வியந்து போய் இப்படி நின்னார். ஏம்மா அப்படின்னு. இல்லை சார், எங்கள் அம்மா அலுவலகத்துக்கு போகிறாங்க, வந்த உடனே அடிச்சுட்டு இன்றைக்கி அதை பார்த்தியா, அந்த ஃபைல் பார்த்தியான்னு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க தோழிக்கிட்ட எங்கள் அப்பா வராரு, இந்த வராரு, டிவி ரிமோட் அவங்கிட்டு பார்த்துறதில்ல, அவருக்கு மறுபடியும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு இந்த சீன் ஓடுது பாருங்கிறாரு. தாயும் கவனிக்கவில்லை, தந்தையும் கவனிக்கவில்லை, இந்த செல்ஃபோனாக இருந்தால் என்னை தொடுவாங்கல்ல அப்படின்னு ஒரு குழந்தையின் ஏக்கம் ஒரு கட்டுரையில் வெளிப்பட்டிருக்கிறது. அப்படிங்க பார்க்குற போது அடுத்த தலைமுறையை மகத்துவமாக வளர்ப்பதற்கு, வெளிச்சூழலில் வெற்றி காண்பதற்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் வெற்றி காண வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் மகத்துவம் கொடுத்தால்தான் அவளால் வெளியில் ஒளி வீச முடியும், சுடர் விட முடியும். அப்படி சுடர் விடுவதற்கு வீட்டுச் சூழல் மகத்துவமாக அமைய வேண்டும். வெளிச்சூழலில் புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு கையிலசைக்கிற ஒரு புதிய நாளில் எங்கள் பெண்கள் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் நாங்கள் நடத்த வந்தோம் என்று கூத்திடுவார்கள். பெண்களை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் திறனோடும் வாழ்த்தி வெளிச்சூழலுக்கு அனுப்புங்கள். இந்த நாட்டில் பீடித்திருக்கிற வன்மை, கொடுமை, நாகரிக கேடுகள் அத்தனையும் தூள்தோளாகட்டும். புதிய விடியல் இந்த மண்ணிலிருந்து புறப்படட்டும். பெண்ணை பெண்ணாக மதியுங்கள், பெண்ணை பெண்ணாக மதியுங்கள். அவளை பேதையாக, அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இத்துணை நாள் நடத்தியது போதும். கற்ற பின்னும் கல்வி அறிவு பெற்ற பின்னும் பெண்களே
பெண்களை மதிப்பதில்லை, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை. இனியாவது இந்த பட்டிமன்ற தீர்ப்பின் மூலமாவது அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமூக மேன்மையை, மனித நேயத்தை, கல்வியியல் மேம்பாட்டை தர வேண்டும் என்கின்ற தீர்ப்பினை சொல்லி வெளிச்சூழலில்தான் அவர்கள் மகத்துவம் பெறுவார்கள். அந்த நெற்பயிரை பிடுங்கி நடுகிற போதுதான் அது தலைத்து நிற்கும், ஊருக்கே உணவு தரும் என்பதால் இவர்கள் வெளிச்சூழலில் ஒளி வீசுவார்கள், திறன் படைப்பார்கள், திண்மை உடையவர்களாக உயர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லி புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு கீழே சிக்கிற இந்த நாளிலிருந்து வீட்டுச் சூழலில் மகத்துவம் பெற்ற பெண்கள் வெளிச்சூழலில் உயர்ந்து நிற்பார்கள், உன்னதம் படைப்பார்கள் என்கின்ற தீர்ப்பினை டிடி தமிழ் தொலைக்காட்சி மூலம் உலகெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.